வெல்கம் பேக் டு கிஷா ஸ்டோரிஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜப்பான். அப்படிப்பட்ட ஜப்பானின் ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான் எப்படி இவ்வளவு முன்னேறிச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அவங்களோட இந்த ரகசியத்தினால தான் இந்த உலகமே அவர்களை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஜப்பானோட முழு ரகசியம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒழுக்கம் மட்டும்தான். அந்த நாட்டில் 30 செகண்ட் பஸ்ஸு லேட்டாக வந்தால் கூட மன்னிப்பு கேட்பாங்க. ஜப்பான் நாட்டில் உள்ள மக்களுக்கு பவர் கட்னாலே என்னன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, அவங்க வேலைக்கு லேட்டாக போனால் அதை அவமானமாக மட்டுமே பார்ப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றியே தருவாங்க. அந்த வார்த்தையை உயிர் மூச்சா பார்ப்பாங்க. ஒழுக்கம் இருந்தால் எந்த நாட்டை எப்படியும் மாற்றிடலான்னு ஜப்பான் காட்டிட்டாங்க. இரண்டாவது ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம். ஜப்பானில் உள்ள மக்களுக்கு சுத்தம் என்பது அது ஒரு ஹேபிட்ஸ் இல்லை, அது ஒரு கல்ச்சர். ரோட்டில் கிடக்கிற குப்பையை அடுத்தவங்களோட குப்பைன்னு நினைக்காம தன்னுடைய குப்பை போல நினைத்து டஸ்ட்பினில் போடுவாங்க. ஸ்கூல் பசங்க அவங்களோட கிளாஸை அவங்களே சுத்தம் பண்ணிப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, ட்ரெயின், பஸ்ஸு, ஸ்டேஷன்னு சுத்தமாக வச்சுக்கிருவாங்களாம். ஜப்பானில் சுத்தம் தான் மற்றவங்களுக்கு தர மரியாதையா. மூணாவதாக ஜப்பானில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா அது கொசைன். கொசைன்னா ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1% ஸ்கில்லை வளர்த்துப்பாங்களாம். அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறனால தான் ரோபோட் போன்ற பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நான்காவதாக பழைய கால சாமுராய் சோகுன்கள் எழுதிய விஷயங்கள். மரியாதை, நேர்மை, துணிச்சல், கௌரவம், தியாகம், இதை சிறு வயசிலே படிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஜப்பான் இதை பின்பற்றி தான் உலகத்துல எங்கேயோ போயிட்டாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். டீம் ஒர்க்னா நான் மட்டும் சொல்ல மாட்டாங்க, நாம்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல உள்ள மக்கள் ஒரே மனசா வேலை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றாங்கன்னா வெற்றி டீமுக்கு, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்ப அனைவரும் சரி செய்து கொள்வார்கள். இதுதான் ஜப்பான்ல பிசினஸ்லயும் தொழில்நுட்பத்திலையும் டாப்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல எளிமையாகவும் சாதாரண வாழ்க்கையும் கொண்டது. ஆமா மக்களே, ஜப்பான்ல பணக்காரங்கன்னு காட்டிக்கிறாம சாதாரணமான வாழ்க்கைய வாழ்றோன்னு காட்டிக்கிறாங்க. இதனாலதான் ஜப்பான் நாட்டிற்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கு. ஏழாவது விஷயமா, ஜப்பான்ல வாழும் மக்கள் மரம், கடல், மலை போன்றவை புனிதமாக பார்க்கிறார்கள். இயற்கையை மதித்து தெய்வமாக பார்ப்பதனால தான் அவர்கள் எங்கேயோ போய்விட்டாங்க. எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக பொருள ஜப்பான் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஜப்பான் அடுத்த 20 ஆண்டிலேயே மிகப்பெரிய சக்தியாக உருவாகி வந்தது. அவர்களின் வாக்கியம் என்னவென்றால், தோல்வி ஒரு முடிவு இல்லை, அது அடுத்த மறுபிறவி என்று சொல்லப்படுகிறார்கள். இவ்வளவுதான் கைஸ் ஜப்பானின் ரகசியங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை ஆல்ல போட்டு வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தவறாம வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ். இது உங்கள் கிஷா ஸ்டோரிஸ்.